கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. 9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து போதித்து வருகிறோம். அதில் ஆபிரகாம் என்ற ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்துட்டு வர்றோம். ஏன்னு சொன்னால், கர்த்தரின் ஆசீர்வாதம் சொன்னால் குயிக்காக விளங்காது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா கரெக்டாக விளங்கும். ஏன்னா ஒரு மனுஷன் மேலே அதை ஆசீர்வாதத்தை வச்சார் கர்த்தர், தன்னுடைய ஆசீர்வாதத்தை. அப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்கிறார், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், இதுக்கு பேர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்? 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டிருக்கிறாரா? மீட்டு கொண்டாரா? இது ஏற்கனவே நடந்ததா இல்லை நடக்க போகிறதா? சாபத்துக்கு நாம் நீங்களாகி விட்டோமா இல்லை நீங்களாக போகிறோமா? நீங்களாகி விட்டோம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இது ஆச்சா இல்லையா? இன்னும் ஆயிற்று. அப்போ சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிற்றா இல்லையா? உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு நம்புறீங்க சாபம் நீங்கினது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லி? இதைத்தான் போதித்து வருகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து போதித்து வர்றோம். ஆசீர்வாதம்னா என்னன்னு சொன்ன, ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது ஒரு விதமான ஆற்றல், அபிஷேகம் அல்லது ஒரு திறமை. என்ன திறமை? மேலே வர்றதுக்குரிய திறமை, வெற்றி பெறுறதுக்குரிய திறமை, வெற்றி சிறக்கிறதுக்குரிய திறமை, நன்றாக இருக்கிறதுக்குரிய ஆற்றல். இதைத்தான் ஆசீர்வாதம் என்று வேதம் அழைக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக தந்திருக்கிறார். இதைத்தான் சுவிசேஷமாய் ஆபிரகாமுக்கு அன்றைக்கே அறிவித்தாங்களாம். அப்போ சுவிசேஷம்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். சுவிசேஷம்னாலே இந்த ஆசீர்வாதமெல்லாம் வந்து எல்லாருக்கும் எப்படி கிடைக்கிறதுங்கிறது தான் சுவிசேஷமே. சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. என்ன சுவிசேஷம்? கிறிஸ்து வேத வசனத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார். அதுதான் சுவிசேஷம். அதனுடைய விளக்கத்தை தான் கலாத்தியர் 3 வாசிக்கிறோம். அது என்ன சுவிசேஷம்? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக இப்படி ஆயிற்று. இதுதான் சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம்னா இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். அப்போ அதுதான் சுவிசேஷம்னா அதில் என்ன அடங்கி இருக்கிறது? அதுதான் கலாத்தியர் 3 சொல்லுகிறது. சாபம் நீங்கிறது, ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ சுவிசேஷம் இதை குறித்தது தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அடுத்த சில வாரங்களுக்கு ஒரு விதமாக போகிறேன். ஏன்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் போதிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லாரும் வரணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணும். இதை வாழ்க்கையில் நிஜமாக்கணும். இதை குறித்து வெறும் பிரசங்கம் கேட்டால் போதாது. இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், இதில் வாழ வேண்டும். அதுக்காக தான் போதித்து கொண்டிருக்கிறேன். அதனால் இன்றைக்கெல்லாம் பிரசங்கம் கேட்டால் போதாது. என்ன பண்ண வேண்டும்? இதை விசுவாசத்தில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே திருப்போம் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 1ஆம் அதிகாரத்துக்கு. அங்கே ஒரு வசனத்தை மையமாய் வைத்து வரப்போகிற ஒரு சில வாரங்களுக்கு சில காரியங்களை நான் எடுத்து காண்பிக்க போகிறேன், எப்படி இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வது என்பதை குறித்து. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஏசாயா 1:18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். சொல்கிறாரு, வாங்க பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை சுத்தமாக்கி, எவ்வளோ மோசமான பாவமாக இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்குகிறேன்றார். அப்போ 18ஆம் வசனம் நம்முடைய ரட்சிப்பை குறித்த வசனமாக இருக்கிறது. வாங்கன்றார். பாவத்தை எல்லாம் போக்க வேண்டியது என்னுடைய வேலை, நான் அதை செய்கிறேன்றார். ஏசாயா தீர்க்க தரிசனம் அது வந்து மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அவர் எப்படி பாவத்தை எல்லாம் போக்குகிறார்னு சொல்லி. அப்போ 18ஆம் வசனம் நம்முடைய பாவங்கள்லாம் எப்படி போக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. 19ஆம் வசனத்தை கவனிங்க.
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். வந்து பாவங்கள் கழுவப்பட்டால் மட்டும் போதாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அதோடு நின்றுறாங்க. சுவிசேஷம் என்றால் என்ன நினைக்கிறாங்க? வந்து பாவங்கள் கழுவப்பட்டு சுத்தமாகிறது தான் சுவிசேஷம், அதை பற்றியது தான் சுவிசேஷம் என்று சொல்லி அதோடு போயிடுறாங்க. பாருங்கள், அதோட கதை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அச்சலர் வாங்க, உங்கள் பாவத்தையெல்லாம் கொண்டு வாங்க, நான் அதெல்லாம் சுத்திகரித்து கழுவி உங்களை சுத்தமாக்கி நான் புது மனுஷனாக ஆக்கிறேன். பாவத்தை பற்றி கவலைப்படாதீங்க, பாவத்தோடு வாங்க. அப்படியே பாவம்லாம் நான் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்னா நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க? அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பாவம்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் கோயிலுக்கு வந்துடலான் இருக்கிறேன்யா. நான் கேட்டேன், எப்படி பண்ணுவீங்க? சரி பண்ணுவீங்க, உங்களால் முடிஞ்சால் எந்நேரம் பண்ணியிருப்பீங்களே, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இங்கே வந்தால் ஆண்டவர் அதை சரி பண்ணுறேன்றாரு. அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் சரி பண்ணியிருக்காரு, அதை கேட்டு அதை நம்பி சரியாகணுமே ஒழிய நீங்கள் போய் இதெல்லாம் ஒன்றும் சரியாக்கி வர முடியாது. அப்போ வாங்குங்கிறாரு. வந்து பாவம் சரியாகிறது மட்டுமல்ல, பாவமெல்லாம் போக்கி நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகிறது மட்டுமல்ல, அதன் பிறகு மனம் பொருந்தி செவி கொடுத்தால். எல்லாம் சொல்லுங்க, மனம் பொருந்தி. மனம் திரும்புறது வேற, மனம் பொருந்துறது வேற. நிறைய பேர் மனம் திரும்பி கத்திரத்தில் வர்றதோடு நிறுத்திடுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் மனம் பொருந்துறது இல்லை, ஃபிட் ஆகிறது இல்லை. எதுக்கு மனம் பொருந்தணும்? மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மனம் திரும்புறதுலேருந்து இப்போ மனம் பொருந்துகிற வேலையில் இறங்கணும். மனம் திரும்புகிற வேலை முடிஞ்சிருச்சு. இயேசுவை என்றைக்கு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே மனம் திரும்பிட்டீங்க. எத்தனை பேர் மனம் திரும்பிட்டீங்க? எத்தனை பேர் புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க, தேவனுடைய பிள்ளை ஆகிட்டீங்க? அப்போ மனம் திரும்பியாச்சு. இப்போ வேலை என்ன? மனம் பொருந்துகிற வேலை. நம்முடைய மனம் அவருடைய எண்ணங்களால் நிரப்பப்பட வேண்டும். மனம் பொருந்தணும். ஏன் மனம் பொருந்தணும்? மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அது ஆங்கிலத்தில் இப்படி நல்லா சொல்லியிருப்பாருங்க, இஃப் யூர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். இங்கே தமிழ் அவ்வளோ சரியாக வரல. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தாலும் கேட்டால்ன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் கேட்கறதுக்கு ரெடி, ஆனால் வில்லிங் ஆகி ஒபீடியன்ட் ஆகிறதுக்கு தான் ரெடி இல்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்குது. அது வில்லிங் ஆகிறதுன்னு சொன்னால் மனம் பொருந்துறது. செவி கொடுத்தால் இல்லை, சொல்கிற பேச்சை கேட்டால் அல்ல, சொல்கிற பேச்சை கேட்குறது வந்து என்ன? அதன்படி செய்கிறது தான். ஆகவே வெறும் கேட்கறது இல்லை, செய்கிறது. அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறவர்களாக இராமல் என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கறதுக்கு வரல, நம்ம கேட்டு எதுக்காக கேட்கறதுக்கு வர்றோம்? செய்கிறதுக்காக கேட்கறதுக்கு வர்றோம். செய்கிற வரைக்கும் அதனுடைய பலனை எனக்கு காண போகிறது இல்லை. வெறும் கேட்டு 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 தான் கிறிஸ்தவங்க இப்படி இருக்காங்க. கேட்டு கேட்டு தான் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா கேட்குறாங்க, பிரசங்க கேட்குறாங்க, ஆனால் ஒன்றும் செய்கிறதே கிடையாது. கேட்டது செய்கிறதே கிடையாது. இங்கே வந்து செய்கிறத பற்றி தான் சொல்லியிருக்குது. தமிழ் பைபிளில் அது அவ்வளோ சரியாக வரல. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லி, இஃப் யூர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். வில்லிங்காக இருந்து ஒபீடியண்ட்டாக இருந்தா, அதாவது மனம் பொருந்தி சொல்கிறபடி செய்தால், செவி கொடுத்தால் மட்டும் இல்லை, செவி கொடுத்து அதன்படி செய்தால் என்ன பண்ணுவீங்க? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பிசாசானவங்க பாருங்க, கிறிஸ்தவ மக்களை ரொம்ப ஏமாற்றி வச்சுருக்கான் ரொம்ப வருஷமாக. அதை தான் இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணி வச்சுட்டான்? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க? பரலோகம் போய் பரலோகத்தில் எல்லா நன்மையான காரியங்களையும் புசிப்பீர்கள், அங்கே தான் நண்பனாக நடக்க போகுது. அப்போ தேசத்தில் ஒன்றும் கிடையாதுன்னு நினச்சிட்டேன், பரலோகத்தில் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்லாம் சொல்லுங்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தில் நடக்கிற நிறைய நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதில் இந்த பொருளாதார செழிப்பிலும் இந்த முன்னேற்றத்திலும் இந்த வளமான வாழ்க்கையிலும் இவர்கள் பங்கு கொள்ளப் போகிறார்களா? இவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள்ன்றது எதை பற்றி இருக்குது? இதெல்லாம் கர்த்தர் நமக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் எல்லா நன்மைகளும் இங்கே உண்டாகி கொண்டிருக்கிறது. நன்மையான காரியங்கள்லாம் தேசத்தில் நடக்கும்போது இது யாருக்காக பண்ணுறாரு கர்த்தர்? எதுக்கு நம்மளை தேசத்தின் தலைவர்களுக்காகலாம் ஜெபம் பண்ண சொல்கிறாரு? ஏன்னு சொன்னால் நாம் நிம்மதியாக வாழும்படியாக. அப்போ எல்லாம் நல்லா நடக்குதுன்னா எதுக்காக எல்லாத்தையும் நல்லா கொண்டு வர்றாரு ஆண்டவர்? என்ன முன்னேற்றமெல்லாம் எதுக்காக வருகிறது? கடவுளுடைய, முதலாவது கடவுளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதையெல்லாம் வந்து பிசாசுக்காக அவர் செய்யலை, அல்லது அக்கிரமம் செய்கிறவரெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக செய்யலை. இது கடவுளுடைய பிள்ளைகள்லாம் நன்றாக இருக்கிறதுக்காக தான் நன்மைகள்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது, நன்மையான காரியங்கள்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்மையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். யூ வில் ஈட் த குட் ஆஃப் த லேண்டுன்னு ஆங்கிலத்தில் வருது. குட்டுன்னு சொன்னால் சிலர் வந்து பாருங்கள், குட்டை வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குது. குட்டுன்னு சொன்னால் குட் பெட்டர் பெஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா? அப்போ அந்த குட் பெட்டர் பெஸ்ட்டில் குட்டு தான் லோவஸ்ட்டு அப்படி நினச்சிடுறாங்க.
தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்னா குட்னு சொன்னால் அது இருக்கிறதுலேயே ரொம்ப கீழ்த்தரமானதுன்னு நினச்சிடக்கூடாது. இல்லை, இது குட் பெட்டர் பெஸ்ட் மாதிரி இல்லை. இங்கே குட்டுங்கிறது பெஸ்ட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய வித்தியாசம் இருக்குது. தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்ங்கிறத விட தேசத்தின் மிகச்சிறந்ததை நீங்கள் புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், மிகச்சிறந்ததை. தேசத்தின் பெஸ்ட். பெஸ்ட் நம்மளுடையது. எல்லாம் சொல்லுங்கள், பெஸ்ட் என்னுடையது. அப்போ சொல்கிறாரு, மனம் பொருந்தி. மனம் திரும்பியாச்சு. மனம் திரும்பினவர்கள் மனம் பொருந்தணும். மனம் பொருந்தலைன்னா மனம் திரும்பினா பத்தாது. மனம் திரும்பினவர்கள் மோட்சம் போகலாம். மனம் திரும்பினவர்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இங்கெல்லாம் பாடுபட்டே எல்லாம் நொந்து மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு பரலோகம் போய் நன்மையை பெறலாம். இல்லை, மனம் பொருந்துனா இன்றைக்கி நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால், தவறான எண்ணங்களை திருத்தி, இல்லை கடவுள் என்ன இந்த பூமியிலேயே நன்மைகளை புசிக்கும்படியாக வைத்திருக்கிறார், பூமியின் மிகச்சிறந்ததை நான் அனுபவிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம். பூமியின் மிகச்சிறந்தது என்னுடையது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் என்ன ரட்சித்திருக்கிறாரு. நான் அழிந்து போகாமல், கெட்டு போகாமல், சபிக்கப்பட்டு போகாமல், சாபத்தில் கிடக்காமல் என்னை மீட்டு கொண்டதுடைய காரணம் என்ன? பூமியில் இருக்கிற காரியங்களின் மிகச்சிறந்ததெல்லாம் எனக்கு சொந்தமாக்கும்படியாக, அதையெல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக என்னை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த மனம் பொருந்துதல் உண்டாக வேண்டும். மனம் திரும்பி இருக்கீங்க, மனம் பொருந்துதல் வரலன்னா இந்த நன்மையை புசிப்பீர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா, பெஸ்ட்டை சாப்பிடுவீங்கன்னு இருக்குல்ல, அது நடக்கவே போகிறது கிடையாது. நிறைய பேர் பெஸ்ட்டை எங்கே சாப்பிட போகிறாங்க? அங்கே போய் தான் சாப்பிட போகிறாங்க. இப்போவே சொல்கிறாங்க கேளுங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பெஸ்ட்டை எங்கே போய் சாப்பிட போகிறாங்க? அங்கே தான் போய் சாப்பிட போகிறாங்க. அங்கே போன பிறகு கண்டுபிடிக்க போகிறாங்க இங்கேயே சாப்பிட்ருக்கலாமேன்னு. அதை போல் ஒரு வெறுப்பு உலகத்திலேயே இருக்காது. அங்கே போன பிறகு சொன்னார்னு வைங்க, அங்கேயே இருந்துச்சு அது, நீ அங்கே சாப்பிடாம இங்கேயும் காஞ்சி போய் வந்திருக்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா கதை, இங்கிலாந்து தேசத்துக்கு ஒருத்த போய் இறங்கினா நம்ம நாட்டில் இருந்து கப்பலில் காஞ்சி போய் டிக்கெட்டை வாங்கிட்டு சாப்பாட்டு காசு இல்லாமல் வெறும் முறுக்கையும் சீடையும் சாப்பிட்டே போய் சேர்ந்தானாம் பாருங்கள். போகிறதுக்குள்ளே ஆள் மெலிஞ்சு ஒரு மாதமெல்லாம் பிரயாணம் பண்ணி ஆள் மெலிஞ்சு ஓடா தேஞ்சு போய் சேர்ந்து இறங்கினா. நாங்கள் போய் கூப்பிட்ட ஆள் அந்த வெள்ளைக்காரரு அடையாளமே தெரியலையா அவனை. என்னப்பா இப்படி ஆளுன்னு கேட்டாரான். சொன்னால் நான் டிக்கெட்டு வாங்கத்தான் காசு இருந்தது, சாப்பாட்டு காசு இல்லை, எது எங்கள் அம்மா செஞ்சு இந்த பலகாரத்தை சாப்பிட்டே வந்து சேர்ந்துட்டேன், எப்படி எங்கள் வந்தேன் இனிமேல் பொழைச்சிக்கு வேணாலாம். அவர் கேட்டாரான், டிக்கெட்டை இங்கே கொடுன்னாரான். கொடுன்னொடனே கொடுத்தானான். இதுக்கு வாஸ்து பார்த்தியானாரான். நல்லா வாஸ்து பார்த்தேயா, சென்னையிலேருந்து லண்டனுக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுன்னாரான். பின்னால் திருப்பி பாரியானாரான். பின்னால் திருப்பி பார்த்தா பின்னால் பக்கத்தில் போட்டிருக்கான், இந்த பிரயாணத்தின் போது உள்ள எல்லா சாப்பாடு செலவும் இதில் அடங்கி இருக்குதுன்னு. என்ன வெறுப்பாக இருந்திருக்கும் பாருங்கள். தினந்தோறும் அவ்வளோ பேரும் சாப்பிட்டதை போய் வேடிக்கை பார்த்துருக்குறான். எல்லாம் மேஜையில் உட்காந்து நல்லா கறியும் கோழி கறியும் எல்லாத்தையும் சாப்பிட்டு மேஜையில் ஆடம்பரமாக சாப்பிட்றதெல்லாம் பார்த்து இது நமக்கு இல்லை, இது நமக்கு ஒத்து வராது, ஏழைகளுக்கு கிடையாது, இதெல்லாம் பணக்காரங்களுக்கு. நமக்கு அங்கே போன பிறகு அவர் வேலை வாங்கி தருவார். வேலை வாங்கி தந்த பிறகு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி நம்ம சம்பாதிச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கோன்னு இவ்வளோ விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்குது. கல்வாரி சிலுவையில் நமக்கென்று ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த செலுத்தப்பட்ட கிரயத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் என்கிறது இந்த டிக்கெட்டில் இன்க்ளூடடுங்க. இது வெறும் பரலோகம் போகிற டிக்கெட்டில். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்புங்கிறது ஏதோ போய் ஞானஸ்தானம் எடுத்து பரலோகம் ஏசு நாளைக்கு வந்தால் பரலோகம் போவியா அப்படின்னாங்க, அதனால் பரலோகம் போகிறதுக்கு டிக்கெட்டை வாங்கி வச்சுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டிக்கெட்டை நல்லா வாஸ்து பாருங்கள். இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு தான் இந்த டிக்கெட்டு. இருக்கீங்களா? ஆகவே நான் மனசு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு போகிறேன்னு. நிறைய பேர் உபவாசத்திலே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லிட்டார் மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசம் தேவையானார். மணவாளன் இங்கேயே இருக்கிறாரு. சிலர் நினைக்கிற அங்கே போயிட்டாரு. நான் அங்கே போகல, அவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. தேசத்தின் நன்மையை புசிப்பதற்காகவே என்ன வச்சிருக்கிறார்? இருக்கிற பெஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வான்னு வச்சிருக்காரு. ஆகவே நான் அங்கே போகிறதுக்குள்ளே நல்லா புஷ்டியாகி நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே போனோடனே அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்பண்ண, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டியா, உனக்கு வாங்கி தந்ததெல்லாம் நல்லா அனுபவிச்சியா, உனக்காக இவ்வளோ விலையுயர்ந்த டிக்கெட்டை வாங்கி உன்னை ஃபஸ்ட் கிளாஸில் அனுப்பணுன்னு தான் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ கல்வாரி சிலுவை ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுங்க, இது தர டிக்கெட் இல்லை. ஹலோ, இது இருக்கிறதுல எஜமானின் மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தின்னலாமான்ற டிக்கெட்டு கிடையாது. இது பிள்ளைகளின் அப்பத்தை சாப்பிட்றதுக்கு டிக்கெட். இது அப்பேற்பட்ட டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை கல்வாரி சிலுவையில்
தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி எனக்காக வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதை அனுபவிக்கலைன்னா அதை விட ஒரு பெரிய இன்சல்ட் அவருக்கு இருக்க முடியாது. அதை அனுபவிக்காம நான் போய் சேர்ந்துட்டு நாளைக்கு நான் தலையை சொரிஞ்சிட்டு அங்கே நிற்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் நிற்க போறாங்க பாருங்க. அப்போ அவர் சொல்லுவார், அங்கேயே நீ போயிருக்கலாமே ஏஎஃப்டியில் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் அன்னைக்கு. அங்கே தான் போகலான் இருந்தாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவர் ஏதோ ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சராம், அதனால தான் நான் போகல. எங்கள் பிரசங்கியார் சொன்னார், நீ மோட்சம் போகிறதுக்கு ரெடி ஆகு, உனக்கு எதுக்கு ப்ராஸ்பெரிட்டினாரு. அதனால நான் மனம் திரும்பி பரலோகம் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், மனம் திரும்பின சரியான மனம் பொருந்தி இருந்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்திருக்கலான் இருப்பார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, நான் மனம் திரும்பி விட்டேன், இப்போ மனம் பொருந்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன் மனம் பொருந்திக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் மனம் மனம் எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறோம் நம்ம. அதனால தான் சொல்கிறேன் இதை. பல பேர் பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். மனம் திரும்பதில் சாம்பியன்ஸ் நம்ம எல்லாம் அழுது கண்ணீர் விட்டு மேடைக்கு போய் எல்லா கூட்டமாக போய் அழுது பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து எல்லாம் பண்ணி எல்லா பாவத்தையும் விட்டு எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். பரலோகம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி. ஆனால் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்குது இங்கே. அதனால் மனம் பொருந்துகிற வேலையில் இறங்கணும். ஏனென்றால் மனம் பொருந்துனா தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எத்தனை பேர் தேசத்தின் நன்மையை புசிக்க போகிறீங்க? இருக்கிறதுல பெஸ்ட்டை சாப்பிட்டுட்டு தான் போகிறது, பெஸ்ட்டை அனுபவித்துட்டு தான் வாழ வேண்டும், பெஸ்ட்டை உடுத்த வேண்டும், பெஸ்ட்டு வீட்டில் இருக்க வேண்டும், பெஸ்ட்டு காரை வைத்திருக்க வேண்டும், பெஸ்ட்டு சுகங்களை அனுபவிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் பெஸ்ட்டு உங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கல்வாரி சிலுவையில் அவர் சாபமானார். ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஏன் அந்த காரு வீடெல்லாம் சொன்னேன்னா, அப்படி சொன்னால் தான் கொஞ்சம் மண்டை உருளும் சிலருக்கெல்லாம். என்ன அப்படி சொல்லிட்டாரு, காரு வீடெல்லாம் சொல்லிட்டாரு, கொஞ்சம் யோசிக்கிட்டோம். உருட்டு கொஞ்சம் மண்டையை உருட்டினா தான் நல்லது சிலருக்கு, அப்போ தான் சரிப்படுவாங்க. கொஞ்சம் ஓப்பனாக போட்டு அடித்தாதான் அது கொஞ்சம் விளங்கும். ஓ அப்படியா, இப்படியே சாஃப்டாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா சரிப்படாது. நான் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணி பார்த்துருக்கேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை நன்மை புசிக்கும்படியாக தெரிந்து கொண்டு இதெல்லாம் சொல்லி பார்த்துருங்க. விளங்கலை யாருக்கும், என்னமோ சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால் இப்படி போட்டு, அதனால தான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ இப்படி இறங்கியிருக்கிறேன். பெஸ்ட்டு இருக்கிறதுலையே பெஸ்ட்டு இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனம் பொருந்த வேண்டியது இருக்குது. மனம் பொருந்துனா பெஸ்ட்டு நம்மளுடையது. பெஸ்ட்டை கர்த்தர் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தான் உங்களை வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இங்கே தான். அப்போ பாருங்க, பெஸ்ட்டு நம்மளுடையது. இதுதான் சுவிசேஷம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பாருங்க, அவன் தான் பெஸ்ட்டு. அந்த ஊர்லேயே அவன் தான் பெஸ்ட்டு. அந்த ஊராரெல்லாம் அவனை நோக்கி பார்க்குற அளவுக்கு அவன் இருந்தான். ஏன்னா பெஸ்டெல்லாம் அவனுடையதாக இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை அனுபவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் ஏன் அதை அனுபவிக்கிறது இல்லைன்னா, இது நம்மளுக்கு இல்லைன்றதுல அவங்க ரொம்ப தரவாக இருக்கிறாங்க. அதாவது சுவிசேஷத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் பிரதர் எங்கள் சபையில் வெறும் நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஒரு கூட்டம் மக்களை கர்த்தரின் வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாராம் எல்லாரையும் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வரும்போது நான் போக வேண்டும், அதற்காக நான் நான் என்ன ஆயத்தப்படுத்துறீங்க நீங்கள்? அவர் மீட்டு கொண்டிருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு. செத்தா மோட்சம் போக போகிறோம். மோட்சம் போகிறது ரொம்ப ஈஸி, வரும் சாவணும், அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் நான் தலைகளாக நிற்க வேண்டியதில்லை, இதுக்கு நான் அந்தரத்தில் தொங்க வேண்டியதில்லை, இதுக்கு நான் ஒன்றும் கெஞ்ச வேண்டியதில்லை, இதுக்கு நான் ஒன்றும் பெரிய இது பண்ண வேண்டியதில்லை. அது ஏன்னா மோட்சம் போகிறது எங்கையில் இல்லை. மோட்சம் போகிறது அவர் என் பாவத்தெல்லாம் சுத்திகரித்து கழுவுனபடினால, அவர் கிருபையான மீட்டு கொண்டபடினால, அவருடைய இரக்கம் கிருபை என்னை ரட்சித்து இருக்கிறபடினால நான் ஒரு நாள் சாகும்போது மோட்சம் போவேன், இல்லைங்களா? அதனால் மோட்சம் போகிறது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. மோட்சம் போகிறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் செஞ்சுட்டார், கஷ்டமான வேலையை அவர் செஞ்சுட்டார். கல்வாரி சிலுவையில் நானாக தொங்குனேன் கிடையாது, அவர் தொங்குனார். ரத்தம் நானா சிந்தினேன், அவர் சிந்தினார். செத்தது நானா, அவர் செத்தார். சாபமானது நானா கிடையாது, அவர் சாபமானார். ஏன்? என்ன நீதிமானாக்குறதுக்காக. பாவமானது யார்? அவர். என்ன நீதிமானாக்கும்படியாக. அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கஷ்டமானதெல்லாம் அவர் செஞ்சுட்டார். ஈஸியானது என்ன? பறக்க வேண்டியதுதான், போக வேண்டியதுதான். நான் அவ்வளோதான். அதுவும் அவர் கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற காலத்தில் தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும். இதுக்கு தான் மனம் பொருந்த மாட்டேன், செட் ஆக மாட்டேன். நிறைய கிறிஸ்தவர்களுடைய மனம் பொருந்தாததுனால
இந்த நன்மையை புசிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவர்களால் வரவே முடிய மாட்டேங்குது. பாருங்க, என்னதான் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியை பெற்று அதை பண்ண இதை பண்ணன்றாங்க. எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் மனம் பொருந்தாததுனால, மனம் திரும்பினவர்கள் மனம் பொருந்தாததுனால நன்மையை புசிக்கிற வாழ்க்கை அவர்களுக்கு இல்லவே இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்கள் சபையில் நாங்கள் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோமாக்கும் வருகையில் போகிறதுக்கு. நாங்கள் இந்த மாதிரி சைடு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது இல்லைங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்த செழிப்பு நல்லா இருக்கணும், இந்த மாதிரி சுகமாக இருக்கணும், இதெல்லாம் நாங்கள் தெய்வீக சுகம் இதிலெல்லாம் நாங்கள் கவனம் செலுத்துறது இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? நம்முடைய பாவத்தை போக்கி நம்ம மோட்சம் கொண்டு போகிறதுக்கு வந்தார். நான் சொல்லுகிறேன், ஐ டிஸ்அக்ரி. பாவத்தை போக்கி மோட்சம் கொண்டு போக வரல, சாபத்தை நீக்கி ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுறதுக்கு வந்திருக்கிறார். சரியா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மனம் பொருந்தணும். மனம் பொருந்தலைன்னா போச்சு. சாபத்தை போக்கி ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு தான் வந்தார் அப்படிங்கிறத விட்டு போட்டு பாவத்தை போக்கி மோட்சம் கொண்டு போகிறது தான் வந்தார்னு யோசித்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நீங்களே உங்களை மட்டுப்படுத்தி கொள்கிறீங்க. அதோடு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். தேசத்தின் நன்மையை புசிக்கவே முடியாது. அப்போ சுவிசேஷத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நம்புறதே கிடையாது. பாருங்கள், ஏன்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுவிசேஷத்தில் இதெல்லாம் கிடையாது என்று நினைக்கிறார்கள். சுவிசேஷத்தில் இதெல்லாம் கிடையாது. சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? பாவம் போய் நான் மோட்சம் போகிறதுக்கு தகுதியை பெறேன், அதுதான் சுவிசேஷம், அதை தான் பிரசங்கம் பண்ணுமாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, சரியான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் ஏராளமான ஜனங்கள் அதை கேட்பார்கள். ஏன்னு சொன்னால் இதுக்காக தான் உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. வெறும் பாவம் போகிறது இல்லை சரியான சுவிசேஷம், அதற்கு மேலாக சாபம் போய் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் சுவிசேஷம் என்று கலாத்தியர் 3:7-14 வரைக்கும் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷம் வெறும் பாவத்தை போக்குகிறது குறித்ததல்ல, சாபத்தை போக்கி ஆசீர்வாதமாய் இருக்க பண்ண தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்ததுதான் சுவிசேஷம்.